ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு எடுத்து பார்த்தா சிம்பிளா ஒரு விஷயத்தை பார்ப்பார், அதை வச்சு ஒரு பெரிய அற்புதமான ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லிடுவார். ஏன்னா அவரே பெங்கால்ல இருந்தார், ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. பெங்கால் அடிக்கடி ஃப்ளட் வரும் இல்லையா, அதை வச்சு ஒரு கதை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பாகவத தர்மம் எப்படிப்பட்டதுன்னு காட்டுறார். ஒரு கஞ்சன் இருந்தான் ஒரு கிராமத்துல, அவன் ஒரு பைசா செலவழிக்க மாட்டான், மகா கஞ்சன். அங்க ஒரு கிராமத்துல அடிக்கடி ஃப்ளட் வரும், அந்த ஃப்ளட்டுக்காவது கொஞ்சம் நீச்சல் கத்துன்னு இருக்கலாமோன்னு உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு 10 பைசா செலவாகுமா, பண்ண மாட்டேன்ட்டான். திடீர்னு ஒரு மகா ஃப்ளட் வந்தது, அங்க ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, எல்லாரும் முழுகின்னு இருக்கா. அந்த டைம்ல இப்ப பேசின மாதிரி ஒரு பாகவதர் வந்திருக்கார் 7 நாள் கதை சொல்லலான்னு. அந்த பாகவதர் கரெக்டா முடிக்கிற அன்னைக்கு மழை பெஞ்சது. முதல்ல மழை பெஞ்சும் போது ஆச்சா உச்சுச்சுன்னா மழை ஜாஸ்தி ஆக ஆக பயமா வந்துருது எல்லாருக்கும். இந்த பாகவதரை பத்திரமா அவ ஊருக்கு போய் சேர்த்தா போறோம்னு ஆயிடுத்து அவளுக்கு. அந்த பாகவதரை ஒரு போட்ல உட்கார வச்சா, அந்த போட்காரனை போய் பத்திரமா ஒரு ஊர்ல போய் சேருப்பா, நமக்கு விருந்தாளியா வந்திருக்கார், அவரை பாத்துக்கணும்னு. அந்த போட்காரன் பொதுவாக கூட்டின்னு போயிட்டு இருக்கான். அப்போதான் இந்த கஞ்சன் வீட்டு வழியா போறது அந்த போட். அப்படி போயிட்டு இருக்கும் போது இவர் முழுகிறார், எழுந்துக்கிறார், முழுகிறார். பாகவதரனும் மனசு இலகின மனசு, போட்காரனை பார்த்து இதான் இடம் இருக்கேப்பா, அவரை கொஞ்சம் தான் கூட்டிட்டு போயேன். இந்த போட்காரன் சொன்ன, ஐயோ அதெல்லாம் தேராத கேஸ் சார், நீங்கெல்லாம் பிசாம இருங்க, பாகவதரே பிசாம இருங்க, அவரெல்லாம் காப்பாற்ற முடியாது, யாராலையும் அவரை காப்பாற்ற முடியாது. என்னப்பா எப்படி சொல்ற, நான் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டீங்களா, சரி நான் காட்டுறேன் பார். பக்கத்துல போனான் போட். போயிட்டு அவன் சொன்னா, ஓய் கைய குடும் போய் அப்படின்னா. டபால்னு காதை பொத்தின்ட்டார், இன்னும் முழுகிறார். பாகவதருக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி பண்ற. குடும்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டான் அவன். இந்த குடுன்ற வார்த்தை வந்தாலே அவருக்கு கிடுகிடுன்னு ஆயிடுமா, காதை பொத்தினா இன்னும் முழுகிறார். சொன்னேன்னா இல்லையா இது தேராத கேஸ்னா. பாகவதர் சொன்னார், எங்க மதப்படி யாருமே தேராத கேஸ் கிடையாது, கிட்ட கூட்டின்னு போ. சாமி நான் தான் ட்ரை பண்றேன், கிட்ட கூட்டின்னு போ. சோலோன்றார். கிட்ட போறது. உடனே இவரை பார்த்த உடனே அவன் பயப்படுறான். இவன் சாகர டைம்ல கூட யாரானு குடுன்னு கேட்டா பயப்படுறான் பாருங்க. அவர் சொன்னார், நீ ஒன்னும் தர வேண்டாம், என் கைய பிடி அப்படின்னார். கப்புன்னு பிடிச்சிட்டான், காப்பாற்றப்பட்டான். போட்காரனுக்கு ஒரே ஆச்சரியம், நானும் அதுதானே சொன்னேன். இல்லையே நீ அப்படி சொல்லலையே, நீ கைய குடுன்னு நான் கைய பிடின்னு, ரெண்டும் ஒண்ணு தானே, சொல்ற விதம் இருக்கணும் அப்படின்றார். பௌராணிகரணும். அதனால பாகவதம் என்ன சொல்றது, நீ எதையும் விட வேண்டாம், பகவன் நாமத்தை பிடிங்கிறது. அதை பிடிச்சாலே உன்னை பிடிச்சா உன்னை விடணும் இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கஷ்டம் தான். இனிமே உன்னை பிடிச்சா உன்னை விடதான் முடியும். ஒரு குழந்தை கை நிறைய ஐஸ்கிரீம் வச்சுட்டு இருக்கு, அந்த குழந்தைல ஐஸ்கிரீமை போடுன்னா போடாது. நீ என்ன பண்ணணும், வேற ஏதாவது ஒரு அல்வாவை கையில வச்சுட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்தாடா அல்வாவை பிடினா அது தூக்கி போட்டு இதை பிடிச்சிக்கும். அதனால பாகவத தர்மத்தை இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா காட்டுறாரு பாரு. விடுனா தானே கஷ்டப்படுறேன், பிடினா ஈஸியா இருக்கே. அதனால நாமத்தை பிடி, இல்லைன்னா கதையை பிடி, இல்லைன்னா ரூபத்தை பிடி, எதையோ ஒண்ணு பிடி. இதையே தான் ரமண பகவானும் ரொம்ப அழகா சொல்ல போறார். குஞ்சு சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாமே இந்த மகான்கள்லாம் நடக்கிறத வச்சுட்டே பெரிய பாடத்தை ஒண்ணு சொல்லி கொடுத்துறா. ஏன்னா பிரகிருத்தியே அவ கையில இருக்கக்கூடிய ஒரு சக்தி தானே, மகான் கையில இருக்கக்கூடிய சக்தி. நடக்கிறதெல்லாம் பாடம் தான். காஞ்சி மகாபெரியவர் ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூல கேட்டாராம், ஒரு இன்டர்வியூவர் பெரியவாளை பார்த்து கேட்டாராம், இந்த உலகத்திலேருந்து நீங்க என்ன கத்துண்டேள் அப்படின்னு கேட்டார். அவ மற்றவாள்லாம் ஏதோ சொன்னா போல இருக்கு, நான் அமெரிக்காவுக்கு போனேன், ஆப்பிரிக்காவுக்கு போறேன், அப்பெல்லாம் நான் வந்து ஐ லேர்ன் திஸ்லாம் சொன்னார். பெரியவா சிம்பிளா ஒன்று சொன்னாராம், நிறைய சொல்லிட்டு கடைசியா சொல்ல வந்தார். சிலதெல்லாம் சொல்லிட்டு, இந்த லோகம்ங்கிறது எனக்கு பாடம் கத்துக்கிட்டே தான் இருக்கு, அது அத்தனையும் கத்துக்கிற பக்குவம் தான் எனக்கு இல்லைன்னு சொல்லி முடிக்கிறார். ஹியூமிலிட்டி. அப்போ எல்லாம் பாடம் கத்து கொடுக்கறது. குஞ்சு சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம ரமண பகவானோடையே இருந்தவர். அவர் ரமண பகவான் கிட்டே இருந்து உபதேசம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கார். அவர் பிறந்ததுலேருந்தே சிவபெருமானுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர். மந்திரம் முதற்கொண்டு, ஜபமாலை முதற்கொண்டு, விபூதி பை முதற்கொண்டு சிவபெருமானே பார்த்து கொடுத்தவர் அவர். அப்படிப்பட்டவர் அவர், டிவைன் சைல்டு. பகவான் தான் ஒரு குருவோட சேர்த்து வைக்கிறார். அவர் கதையை நம்ம பார்க்க போறோம் டீட்டெயில்டா. அவர் ரமண பகவான் கிட்ட வரும் பொழுது அவர் ரமண பகவான் திருவாய் மலர்ந்து ஏதானும் சொல்லணும்னு ஆசைப்படுறார். பகவான் எப்படி அழகா சொல்றாரு பாருங்க, சொல்லாது சொல்லி அப்படின்றார் இல்லையா, சொல்லாமலே சொல்லின்றோம் இல்லையா. என்ன பண்ணார், இந்த நாய்களுக்கு ஆசிரமம் பக்கத்துல சூடான ஒரு கஞ்சியை விட்டுன்னு இருக்கா. இப்ப என்ன பண்றார், இந்த 4 நாயை பிடிச்சுட்டு இருக்கார் ஒருத்தர். உடனே ரமண பகவான் சொல்லிட்டார், 4 நாயை விட்டோன்னா எல்லாம் வந்து மோதி மொத்தமா எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுடும் இந்த கஞ்சிய. அதனால அவர் சொல்றார், 4 ஓடி வருது பார், 4ஐயும் பிடி, ஒவ்வொன்றாய் விடு அப்படின்னார்.
அவர் சொன்னது 4 நாயை பிடிச்சிக்கோ, ஒன்னொன்னா விடு, அப்பதான் கஞ்சி ஒழுங்கா சாப்பிடணும்னு. இந்த ஒரு பக்குவமான ஜீவனுக்கு குரு சொல்லக்கூடிய சாமானிய விஷயத்திலேருந்தும் ஒரு பெரிய பாடம், பெரிய உபதேசம் கிடைக்குங்கிறதுக்கு இந்த குஞ்சு சுவாமிகள் 4 விஷயம் பண்ணியிருந்தார். என்னன்னா, பாராயணம் பண்ணுவார், சிவபுராணமோ இல்லைன்னா இந்த மாதிரியான வேதாந்த கிரந்தங்கள் பாராயணம் படிக்கிறது. 2வது என்ன பண்ணுவார்னா ஜபம் பண்ணுவார். 3வது என்ன பண்ணுவார்னா தியானம் பண்ணுவார். 4வது என்ன பண்ணுவார்னா விசாரம் பண்ணுவார், நான் யாருன்னு. இந்த 4ஐயும் பிடி, ஒவ்வொன்றாய் விடு அப்படிங்கிறது இவருக்கு உபதேசம் ஆயிடுச்சு. முதல்ல எடுத்த உடனே பாராயணமும் பண்ணு, ஜபமும் பண்ணு, தியானமும் பண்ணு, விசாரமும் பண்ணு. ஆனா அந்த ஜபம் திடமாயிடுச்சுன்னா பாராயணத்தை விடு, ஜபத்தை பிடிச்சிக்கோ. அப்புறம் தியானம் நல்ல திடமாயிடுச்சுன்னா பாராயணம் ஜபத்தையும் விட்டுடு, தியானத்தை பிடிச்சிக்கோ. விசாரம் திடமாயிடுச்சுன்னா பாராயணம் ஜபம் தியானத்தை விடு அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கிடைச்சிது. இப்படிதான் மகான்கள் உபதேசம் பண்ணுவா. அவ எப்பவுமே நமக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கா, நம்ம தான் அலர்ட்டா இருக்கணும் இல்லையா?